தமிழகம் வரும் பிரதமரை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதில் அளித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு நாளை ஒட்டி திருநெல்வேலியில் உள்ள வ.உ.சி. மணிமண்டபத்தில் அவரது உருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்தவர் வ.உ.சி.யின் தியாகங்களை நினைவு கூர்ந்தார். உலகத்தில் இருக்கிற இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதேசி கப்பலை முதல் அறிமுகம் செய்து தன் சொத்துக்களை அனைத்தும் விற்று 40,000 பங்குதாரர்களை இணைத்து தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் வணிகத்தின் மூலமாக சுதந்திர போராட்ட தியாகம் என்பது ஒன்று, ஆயுதங்களை ஏந்தி போராடுவது என்பது மற்றொரு சாராரை சார்ந்தவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தின் மூலமாக சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற போது பொருளாதார ரீதியாக நாம் உயர்கிற போதுதான் ஆங்கிலேயரை வெளியேற்ற முடியும் என்ற நோக்கத்தோடு தான் சுதேசி கப்பலை முதலே ஆங்கிலேயருக்கு எதிராக வணிகத்தை துவங்கி ஆங்கிலேயரை வியக்கத்தக்க அளவிற்கு அஞ்சி நடுங்கின்ற அளவிற்கு ஒரு வரலாற்றை படைத்த விடுதலை வேட்கையின் வீரராக வாழ்ந்து காட்டியவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. என்ற வரலாறு இன்றைக்கு இருக்கிறது.